ஆஹா, என்னம்மா வளர்ந்துருக்கு இந்த மரம். முந்திரி பழங்கள் நிறைய கீழே பழுத்து கிடக்குது. மரத்துக்கடியில் இருக்கிற பழத்தை நான் சாப்பிட்றதுக்கு என்னென்ன சத்து கேட்டவனா? மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்றதா சுவையே. என்னடா இது, எனக்கு வந்த சோதனை. எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் ஏற முடியலையே. அதுக்காக சோறு அடைகிறதா? கூடாது கூடாது, முயற்சி பண்ணடா மவனே, உன்னால முடியாதுன்னு என்ன இருக்கு? அடே குட்டி பயல, மரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் விழுந்து கிடக்குதே, அதை திங்காம ஏன்டா மரத்துக்கு மேலே ஏற பார்க்குற? உன்ன மாதிரி எனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு நினைச்சியா தாத்தா? கீழே கிடக்கிற பழத்தை நீ சாப்பிட்டுக்கோ, எனக்கு தெம்பு இருக்கு, பறிச்சு திங்காம விட மாட்டேன். உன்னோட வீராப்பு எல்லாம் நாய்கிட்ட செல்லாது. இப்போ நான் போகிறேன், எதுக்கும் உஷாராயிரு. அதுகிட்ட மாட்டினா உன்னை குருமா பண்ணிடும். ஐயையோ, தாத்தா சொன்ன மாதிரி நாய் வந்துருச்சே. தப்பிச்சு ஓடுனா விரட்டி பிடிச்சிரும். அடே பயலே, எப்படியாவது மரத்து மேலே ஏறிடா, முந்திரி பழத்தை அப்பள பார்த்துக்கலாம். கீழே வராமையே போயிருவேன். மாவனே, எங்கிட்ட வசமா சிக்கிட்ட. அசுக்கு புசுக்கு அப்பள வடை, மூக்கிட்ட மாட்டுறதுக்கு நான் என்ன பைத்தியமா? எவ்வளவு நேரம் கத்துனாலும் சரி, நான் கீழே இறங்கி வரவே மாட்டேன். நீ கத்திக்கிட்டே இரு, வாய் வலிக்க. ஏய் டாபர்மேன், முந்திரி பழம் சூப்பரா இருக்கு. உனக்கு வேணா 2 பறிச்சு கீழே போறேன், சாப்பிட்றியா? எனக்கு மரம் ஏற தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வம்பா பேசுறியா? முந்திரி பழம் எனக்கு பிடிக்காது. கோவப்படாத டாபர், எனக்கு மட்டும் மரம் ஏற தெரியுமா என்ன? உன்னை பார்த்த பயத்துல எப்படியோ ஏறிட்டேன். எப்படி ஏறினேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நிறைய பழங்கள் சாப்பிட்டேன். அப்பாடியோ, மரத்துக்கு மேலேயே கொஞ்ச நேரம் தூங்குறேன். எனக்கு காவலா இரு. என்னது, உனக்கு காவல் காக்கிறதா? ரொம்ப தான் நையாண்டி பண்ற. எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. இப்போதைக்கு நீ இறங்கி வர மாதிரி தெரியல. உன்னை அடுத்த முறை பாத்துக்கிறேன். அப்பாடா, தொல்லை விட்டுருச்சு. இனிமே இறங்க வேண்டியதுதான். ஐயோ, எப்படி கீழே இறங்குதுன்னு தெரியலையே. என்ன பண்றது இப்ப? கீழே குதிச்சிட வேண்டியதுதான். ஐயோ அம்மா, குதிச்சதுல கீழே விழுந்து மூக்குல காயமாயிருச்சே. தாத்தா சொன்ன மாதிரி கீழே கிடக்கிற பழங்களையே சாப்பிட்ருக்கலாம். மேலே இருக்கிற பழங்களுக்கு ஆசைப்பட்டு இப்படி மூக்குக்கு பேண்டேஜ் போகிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. போகும்போதே நான் சொன்னேனே, கேட்டியா? எப்பவும் பெரியவங்க சொல்கிறத கேட்டு நடக்கணும். பெரியவங்க சொல்கிறது பெருமாள் சாமி சொல்கிற மாதிரின்னு பழமொழியே இருக்கு. உண்மைதான் தாத்தா, என்னை மன்னிச்சுக்கோங்க. இனிமே இப்படி பண்ண மாட்டேன். வாங்க நண்பர்களே, இந்த ரயில்ல ஏறுங்க. கோடை வெயிலுக்கு இதமா இருக்கிற மாதிரி குளு குளுன்னு மலை காட்ட சுத்தி காமிக்கிறேன். கரடி மாமா, ரயிலுக்கு கட்டணம் எவ்வளோ? மாப்பிள்ள, இதுக்கு கட்டணம்லாம் இல்லை. உன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கரடி மாமாவுக்கு தேனோ மீனோ கொடு, அதுவே எனக்கு போதும். ஓகே ஓகே, சூப்பர், ஜாலி, ஐ எம் ரெடி. இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கு மாமா வெயில். அதுக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாதான் கொஞ்சமாச்சு சூடு குறையும். பேசிட்டே இருக்காம டக்குன்னு சீட்ல உட்காரு மாப்பிள்ள. அடுத்து நம்ம சிங்கராஜா வராரு பாரு,
என்ன கரடியாரே, எப்பட்றா இந்த கோடை வெயில சமாளிக்கிறதுன்னு நினைச்சேன். நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க போங்க. ரொம்ப நன்றி மகாராஜா, உள்ளே ஏறுங்க. ஆமா கரடியாரே, இந்த வண்டியை எப்படி ஓட்ட கத்துக்கிட்டீங்க? ஆட, அது ஒன்றும் கஷ்டம் இல்லை குரங்கு தம்பி, சுலபந்தான். அப்படியா? எனக்கும் இந்த வண்டியை ஓட்ட கத்து தரீங்களா? கத்துத்தரேன். இப்ப வேணாம், எல்லாரும் இறங்கின பிறகு கத்துத்தரேன். ஐ, ஜாலி ஜாலி. ரொம்ப நன்றி கரடியாரே. கரடியாரே, அங்க பாருங்க, தண்டவாளத்து நடுவில் ஒரு யானை இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? பயப்படாத குரங்கு தம்பி, இப்ப பாரு. எப்படி கரடியாரே? முதல்ல ஆரம் சத்தம் வேற மாதிரி கேட்டுச்சு, இப்ப யானை குரல்ல கேக்குது. அது ஒன்றும் இல்லை குரங்கு தம்பி, எந்த விலங்கு குறுக்க வந்தாலும் அந்த விலங்குக்கு தகுந்த மாதிரி ஆறாம் சத்தம் இருக்கு. நாம் அந்த பட்டன் அமுக்குனா அந்த சத்தம் கேட்கும். இவ்வளோதான் விஷயம். அடேங்க அப்பா, இந்த வண்டியில இவ்வளோ விஷயம் இருக்கா? சூப்பர் கரடியாரே. கரடியாரே, அங்க பாருங்க, இப்ப நரி பையன் வந்து நிக்கிறான் தண்டவாளத்து நடுவுல. அடப்பாவி, ரயில் வர்றது கூட தெரியாம குறுக்க நிக்கிறானே இந்த பையன். இப்ப அவன் பாசையில ஆறுனடிங்க கரடியாரே. அது ஆபத்துல வந்துடும். இந்த நரி ஊழையிற மாதிரி சத்தம் கொடுத்தோம்னா சுத்தி இருக்கிற எல்லா நரியும் கூட்டு சேர்ந்துரும். அதனால இந்த ரயிலை இப்ப நீ ஓட்டு, நான் வேகத்தை கம்மி பண்ணி தரேன். நான் ரயிலுக்கு முன்னாடி வேகமா போய் நரியை துரத்தி விட்டுறேன், சரியா? கரடி அண்ணா, ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வரீங்க? டே நரிப்பயல, இங்க இருந்து முதல் தப்பிச்சு ஓடுறா. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. அட மடப்பயிலே, அதோ அங்க பாரு, தூரமா ஒரு ரயில் வருது இல்ல, அதுல உனக்கு கொல்றதுக்காக சிங்கம் புலி எல்லா விலங்குகளும் வராங்க. ஒழுங்கா தப்பிச்சுக்க, இல்லைன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன? அப்படியா? ஐயையோ, என்னை காப்பாத்துங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த நரிப்பையில காப்பாத்திட்டப்பா சாமி. நரியை காப்பாத்திட்டு திரும்பவும் கரடி ரயில்ல ஏறி காட்டை சுத்தி காட்ட கிளம்பிருச்சு.